அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொருத்தரும் வீட்டை சுற்றியும் வீட்டுடைய மொட்டை மாடியிலையும் நிறைய செடி கொடிகள் வளர்க்குறோம், மரங்கள் வளர்க்குறோம். அந்த மரங்களும் செடி கொடிகள் மூலமாக நமக்கு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே நமக்கு நிறைய கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனால் நாம் வளர்க்குற மரம் செடி கொடிகளில் சிறு சிறு பறவைகள் கூடு கட்டி முட்டையிட்டு அதிலிருந்து சிறு சிறு குஞ்சுகள் வெளிவந்து அதுங்க தன்னுடைய தாய்கிட்ட இருந்து உணவு சாப்பிட்றதையும் அது பறந்து போகிறதையும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்மளை நம்பி நம்ம வளர்க்குற செடியில் அதுங்க கூடு கட்டுது அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயமா இருக்கும். அப்படிதாங்க இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தில் ஒரு சின்ன தேன் சிட்டு கூடு கட்டி இருந்தது. ஒரு 4 முட்டை ஒரு வாரமாக ஒரு 4 முட்டைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்ன குஞ்சுகள் பொரித்து உடம்புல அப்படியே முடி எதுவும் இல்லாமல் தோலும் அப்படியே எலும்புமா இருந்ததுங்க. இப்போது 2-3 நாளாக நான் இந்த பக்கம் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக முடியெல்லாம் வளர்ந்து கருகரு கருகருன்னு எப்படி இருக்குதுங்க பாருங்கள். 4 முட்டைகள் இருந்தும் குஞ்சுகள் பொரித்து அழகாக அதுங்க தன்னுடைய தாயுடைய வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. தாய் மட்டும் சொல்லக்கூடாது, தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கும். இதுங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் சட்ட சட்ட சட்டுன்னு வளர்ந்து சீக்கிரமாகவே பறந்து போயிடுங்க. இதுங்களுக்கு ஆபத்துகள் அதிகமாக இருந்துச்சுனாலும் அது தாய் தந்தையுடைய அரவணைப்பில் அழகாக இந்த இலையில் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு இலை கூட பழுத்து போயிடுச்சுங்க. ஒரே ஒரு இலை மட்டும்தான் பச்சையாக இருக்குது. இவ்வளோ மழை என்ன பெஞ்சிச்சுனாலும் இந்த கூடுகளுக்கு எந்த சேதாரமும் ஏற்படுறதில்ல. அதுங்க ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அவங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருக்க புங்க மரத்துலேருந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அதோடைய சவுண்டை கேட்டு பாருங்கள். தாய் தந்தையுடைய வரவுக்காக குட்டி குருவிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நாம் அதுங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்.